மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இப்போ திருச்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் பெருந்தெல்லாம் நாங்கள் எல்லாரும் கூட போகிறோம். இது எதற்கான மாநாடு அப்படின்னா, அதாவது மாற்று கட்சிகள் எல்லாருமே நாங்கள் மாநாடு போகிறோம் லட்சக்கணக்கான பேர் கூடுறோம் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா, நம்ம சொந்த ஊரில் நம்மளே பார்ப்போம். டாடா ஏசியில் ஒரு அந்த கிளை செயலாளராக இருப்பார், அவர் ஒரு டாடா ஏசி அனுப்பிச்சு வைப்பார். அந்த டாடா ஏசியில் வீடு வீடாக அந்த அதாவது வேலைக்கு போவாங்களா, அந்த வெட்டுற வேலைக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்களா, அம்மா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் அங்கே போனால் ஒரு 200 சம்திங் கிடைக்கும். இங்கே வேண்டா ஒரு 300 நான் கூட தரேன் வாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி வீட்டுக்கு வீடு ஆளுகளை கூட்டிக்கிட்டு குவார்டர் தரேன், கோழி பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு வீடு வீடு ஆளுகளை பிடிச்சி ஒரு டாடா ஏசியில் ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போடுற ஒரு கேவலமான செயல் மாதிரி இவங்க செய்வாங்க. மாற்று கட்சி எல்லாரும் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் மாற்றணும். அப்படி இல்லை, மாநாடுன்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வெத்தலை பாக்கு வை. நம்மளோட வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, அதாவது இது வந்து ஒரு இனத்தினுடைய திருவிழா. நீ வீட்டில் போய் வெத்தலை பாக்கு வச்சு அவங்களால, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு மொய்யெழுவாங்க, அந்த மகிழ்ச்சியோடு எப்படி வர்றாங்களோ அதுபோல் இந்த மாநாட்டுக்கு, இந்த இனத்தினுடைய திருவிழாவுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டில இருந்து தன்னெழுச்சியாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாநாடு அன்னை நடத்துறாங்க. இந்த மாநாட நோக்கம் என்ன அப்படின்னு வைங்களேன், அதாவது இது வரைக்கும் திராவிட ஆட்சி, தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாமே இங்கே ஆண்டு நம்மளை வந்து சிதைச்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. இதை முதல் முறையா மாற்றணும். தமிழ் தேசியம்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா யாருமே வாக்கரசியல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நின்னதில்லை. முதல் முறையா 15 வருஷமா போராடி 10 ஆண்டு காலமா அரசியல்ல ஒரு வாக்கு அரசியல்ல நின்று 8.2% வாங்கிட்டோம். இதுதான் இறுதி, நம்ம தமிழ் தேசியத்துக்கான ஒரு இறுதி கடைசி தேர்தலாம் அண்ணன் நின்று இதில் வென்றே ஆகணும் அப்படின்னு பெரிய கொண்டு நிற்கிறாங்க. அவர் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. இதுக்கு முன்னாடி ஆடுகளுக்கு மாநாடு நடத்திட்டாரு, மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, மலைகளுக்கு மாநாடு நடத்திட்டாரு. இது மாதிரி எல்லாத்துக்கும் மாநாடு நடத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாநாடு நடத்திட்டு கடைசி நம்மளாம் யோசிச்சோம், ஏன்னா எல்லாருக்கும் அண்ணன் மாநாடு நடத்துறாங்க, அப்போ நமக்குலாம் எப்படா மாநாடு நடத்த போறாருன்னு கொஞ்சம் யோசனைகள் இருந்துச்சு. ஆனா கடைசி அண்ணன் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில வச்சு 200 அடி, அந்த மேடை மட்டுமே 200 அடி, மிக பிரம்மாண்டமான மாநாடு. ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் 3000 பேர் உட்கார அளவுக்கு. மாற்றுக் கட்சியெல்லாம் சொல்லுவாங்க சும்மா கட்டத்தை கட்டிட்டு எங்க இருந்து யார் வேணாலும் வந்து உட்கார்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி ஏமாற்று வேலை செய்யாது. உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுறதுக்கான மாநாடு. ஒரு தொகுதிக்கு 3000 பேர் உட்கார அளவுக்கு இருக்கை வசதி செஞ்சு மிக பிரம்மாண்டமா அந்த மாநாடு நடத்துறாங்க. அதனால தமிழ்நாட்டில இருந்து எல்லா மக்களும் எல்லாரும் வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் அன்னைக்கு இளையான்குடியில் நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. அடிச்சு சிவகங்கையில இருந்து ஒரு 7 பேர் போகணும், யாரை தொடர்பு கொள்றது அப்படின்னு கேட்கறேன். இப்போ வந்து தன்னெழுச்சி எழும்பிட்டாங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து வீடு வீடா போய் கூப்பிட வேண்டிய ஒரு சூழலாம் இருந்துச்சு கட்சிக்கு, அப்படிலாம் நம்ம ஆட்டு ஏற்றோம். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. அண்ணன் பேசின பேச்சு இணையத்துல காணொலியில வைரலா பரவி எல்லா இடத்துலையும் பரவி தன்னெழுச்சியா நமக்கு, நம்ம ஒரு பொறுப்பாளராக இருக்கும்போது நமக்கு வந்து போன் அடிச்சு கேட்கறாங்க. அப்படி கேட்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த மாநாட்டுக்கு உருவாயிருக்கு. இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு மாநாடு. அண்ணனினுடைய பேச்சு, அந்த அண்ணன் என்ன பேச போறாங்கன்னு ஒவ்வொரு மக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கிறோம். அதே போல வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, கல்விக்கு ஏங்காத மாணவன் பசிக்கு ஏங்காத குழந்தை. இதுதான்டா நம்மளோட தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு அண்ணன் நினைப்பாரு. அதை உருவாக்குறதுக்கான 2026 தேர்தல் இந்த மாநாடு அப்படி அமையும். அதற்காக அந்த மாநாட்டில் அண்ணனோட பேச்சை பார்த்துட்டு எல்லாரும் இந்த தடவை அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.